குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொலிஷன் தியரி அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த கெமிக்கல் கைனடிக்ஸில் ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னா, ஒன்று கொலிஷன் தியரி, ரெண்டாவது வந்துட்டு அர்கினிஸ் ஈக்குவேஷன், தேர்ட் ஒன்று வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். சரிங்களா, ஃபேக்டர்ஸ் என்னென்ன காரணிகள் வினையோட வேகத்தை பாதிக்குது. சரிங்களா, ரேட்னா தெரியும், ஸ்பீடு, சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இன் எ கிவன் டைம் பை சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பை டைம் அப்படின்றதா ரேட், இல்லைன்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்கினிஸ் ஈக்குவேஷன் லாஸ்ட் கிளாஸ் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். K = AE - EA / RT அப்படின்றதா அர்கினிஸ் ஈக்குவேஷன். சரிங்களா, கொலிஷன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி 3 டாபிக் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கொலிஷன் தியரி. சரிங்களா, கொலிஷன் தியரியை ஃபஸ்ட்டு யார் சொன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்ஸ் ஸ்ட்ராட்ஸ். இண்டிவிஜுவலாக 2 சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மேக்ஸ் ஸ்ட்ராட்ஸ் 1916 இந்த தியரியை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, செகண்ட் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா வில்லியம் லீவிஸ் அப்படின்றவங்க. வில்லியம் லீவிஸ் சும்மா 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, யார் யார் இந்த கொலிஷன் தியரியை சொன்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா மேக்ஸ் ஸ்ட்ராட்ஸ் அண்ட் என்னது செகண்ட் ஒன் வந்துட்டு வில்லியம் லீவிஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு தனித்தனியாக 1916 1918 இந்த தியரியை பற்றி பேசினாங்க. சார் இந்த தியரி அப்படின்றனால ஃபுல்லாக தியரி தான், ஒரு 3 ஃபேக்டர்ஸ் மட்டும் இதில் ஞாபகம் வச்சுக்கணும். நான் அப்புறமேல் மேட்ரு வரும்போது சொல்கிறேன். இப்போ இன்ட்ரோடக்ஷனால தனித்தனியாக மேக்ஸ் ஸ்ட்ராட்ஸ்னு சொல்லியிருக்காங்க, வில்லியம் லீவிஸ் அப்படின்றவங்களும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பேஸ்டு ஆன் என்னதுப்பா, பேஸ்டு ஆன் கைனடிக் தியரி. சரிங்களா, கொலிஷன் தியரி எதை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, பேஸ்டு ஆன் கைனடிக்ஸ் இல்லைன்னா கைனடிக் தியரி, பேஸ்டு ஆன் கைனடிக் தியரி. சரிங்களா, கைனடிக் அப்படின்ற வார்த்தைக்கு என்னப்பா என்ன மீனிங் சொல்லியிருந்தோம் நம்ம, மூமெண்ட். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம் கைனடிக்னு என்ன மீனிங்ப்பா, மூமெண்ட். கைனடிக்னு என்ன சொல்லுவாங்க, மூமெண்ட். பேஸ்ட் ஆன் கைனடிக் தியரி. அப்போ அதில் இப்போ ஒன்று ரியாக்டன் மாலிகூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அதாவது ஜென்ரல் ரியாக்ஷன் எழுதுவோமே, சும்மா A2 + B2 கிவ்ஸ் என்னப்பா வரும், ப்ராடக்ட்டு 2AB. இப்போ ரைட் சைடில் உள்ளதுக்கு பேர் ப்ராடக்ட்டு, லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரியாக்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இந்த ரியாக்டன் மாலிகுலோட மூமெண்ட்டை, சரிங்களா, ரியாக்டன் மாலிகுல்ஸோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எந்த தியரி அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, கொலிஷன் தியரி. சரிங்களா, ஏன்னா மூமெண்ட் அப்படின்னா கைனடிக்ஸ், ஏன்னா பேஸ்ட் ஆன் கைனடிக் தியரி. கொலிஷன் அப்படின்னு சொன்னாலே என்னதுப்பா, மோதல் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, அந்த ரியாக்டன் மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று எப்படி மோதுது அதை பொறுத்து அது எஃபெக்டிவாக இருந்ததுன்னா ஏபி அப்படின்ற ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். இன்எஃபெக்டிவாக இருந்ததுன்னா அது ரியாக்டன் ஸ்பீசிஸாகவே இருக்கும். ஏன்னா ஒரு ஏவும் ஒரு பியும் கம்பைன் ஆனால் ஏபி ஃபார்ம் ஆகும். ஒரு ஏவும் இன்னொரு ஏவும் ஃபார்ம் பண்ணலாம், இல்லை ஒரு பியும் இன்னொரு பியும் கொலிஷன் நடக்கலாம். சரிங்களா, கொலிஷன் என்னதுப்பா, மாலிகுல்ஸ் இங்கே இந்த ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் மோதுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக என்ன பண்ணும், அதுவும் மோதிக்கிறோம். என்னது, 2 ரியாக்டன் ஸ்பீசிஸ் ஏஏ அப்படின்ற மாதிரி மோதிக்கிறோம், பிபி அப்படின்ற மாதிரி மோதிக்கிறோம். சரிங்களா, அப்புறம் ஏபி இது வந்துட்டு எஃபெக்டிவ், இது ஓகே. சரிங்களா, இதுதான் ப்ராடக்டாக மாறுறதுக்கு தேவையான கான்செப்ட். ஏஏ மோதுனா ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுமா, கிடையாது. பிபி மோதுனா சரிங்களா ஃபார்ம் பண்ணார். இதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா A2 + B2 gives 2AB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிற போகிறீங்க, உங்களுக்கு தெரியும் ரேட்லா தெரியும். அக்கார்டிங் டு ரேட்லா இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு மெமரியாக தெரியும். ரேட்லா படி என்னப்பா ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்னென்ன ரியாக்டன் ஸ்பீசிஸ் இன்வால்வ் ஆகுது. என்னப்பா, A2 அடுத்து என்னது இன்னொன்று B2, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2 அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B2, இதான் என்னது ரேட்லா படி. சரிங்களா, இந்த ஈக்குவேஷன்ஸ் தெரியும். ரேட்டு அப்படின்னு சொன்னால் dA/dt இல்லைன்னா சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பை டைம் அந்த மாதிரி போடுவீங்களா. கேன்றது ரேட் கான்ஸ்டன்ட் ஆர் ப்ரொபோர்ஷனலி கான்ஸ்டன்ட். A2 B2 அப்படின்றது என்னதுப்பா, ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ். சரிங்களா, ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் இதோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ரேட் அப்படின்றது அமையும் அப்படின்னு சொன்னது தான் என்னது ரேட்லா. இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரேட்லாவோட கொலிஷன் ரேட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா கொலிஷன் தியரின்னா என்னதுப்பா, அதில் உள்ள மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று மோதி அதில் எதாவது எஃபெக்டிவ் கொலிஷனாக மாறி அதில் எவ்வளோ ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு, அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சொல்கிறாங்க. இந்த கொலிஷன் தியரியில் என்னென்ன ஃபேக்டர் சொல்கிறாங்க, மொத்தம் 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கொலிஷன் ரேட். சாதாரண ரேட்னா இது. சரிங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் வந்துட்டு சப்டிவிஷனில் இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கொலிஷன் ரேட். சரிங்களா, ரேட்டு தான், ஆனால் என்னது மோதலோட வேகம் அப்படின்ற மாதிரி. அப்போ கொலிஷன் ரேட். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, எஃபெக்டிவ் கொலிஷன். சரிங்களா,
எஃபெக்டிவ்னா பயனுள்ள மோதல். இந்த மோதலோட வேகம் ஃபஸ்ட்டு. அடுத்து என்னப்பா சொல்கிறாங்க, எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ். சரிங்களா, அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஓரியன்டேஷன், அதாவது ப்ராப்பர் ஓரியன்டேஷன். இந்த கொலிஷன் மோதுறதுனால கரெக்டாக ஏபின்ற அந்த ப்ராப்பர் ஓரியன்டேஷன் ஃபார்ம் ஆகிருக்கணும். சரிங்களா, ஏஎன் உருவாயிருந்தா கிடையாதுல்ல, அதான் சொல்கிறாங்க ப்ராப்பர் ஓரியன்டேஷன். 3 ஃபேக்டர், இந்த 3 ஃபேக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 ஃபேக்டரை வச்சு நம்ம ஒரு லாஸ்ட்டில் ஒரு ஈக்குவேஷன் எழுதி அதை ரேட் லாவோட கம்பைன் பண்ண போகிறோம். சரிங்களா, ரேட் லாவோட இந்த தான் ரேட் லா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த ரேட் லாவோட என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு இந்த 3 ஃபேக்டரையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதி அதை கம்பைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ப்ராப்பர் ஓரியன்டேஷன், அதுக்கு வந்துட்டு ஸ்டெரிக் ஃபேக்டர் பி அப்படின்னு சிம்பிள் சொல்லியிருப்பாங்க. ப்ராப்பர் ஓரியன்டேஷனுக்கு என்ன பேர் சொல்லியிருப்பாங்க, ஸ்டெரிக் ஃபேக்டர். இப்போ என்னப்பா சொல்லியிருக்காங்க, கொலிஷன் தியரி யார் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, மேக்ஸ் ஸ்ட்ராட்ஸ் 1916 இண்டிவிஜுவலாக சொல்லியிருக்காரு. 1980 யார் வரா, வில்லியம் லூயிஸ். இந்த தியரி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கைனட்டிக் தியரியை பேஸ் பண்ணியிருக்கு. கைனட்டிக் அப்படின்னு சொன்னால் என்னப்பா, மூமெண்ட், அதாவது ரியாக்டன் மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று மோதனால நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். அது எஃபெக்டிவ் கொலிஷனாக இருக்கான்னு பார்க்கணும், அதனால ப்ராப்பர் ஓரியன்டேஷன் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். மொத்தம் 3 ஃபேக்டர், கொலிஷனோட ரேட்டு, எஃபெக்டிவ் கொலிஷனா, அடுத்து வந்துட்டு ப்ராப்பர் ஓரியன்டேஷனா. இப்போ சம்திங் இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம ரேட்ல எழுத போகிறோம். ரேட்லா அப்படின்னு சொன்னால் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் இன்வால்வ்டு. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா, ரைட். இப்போ ஒரு நிமிஷம் பாருங்கள், அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம், இந்த 3 ஃபேக்டர். இப்போ கொலிஷன் ரேட் எழுதணும். சரிங்களா, அப்போ கொலிஷன் ரேட் எழுதுனீங்கன்னா இதே அக்கார்டிங் டு திஸ் ஃபார்மேட். அப்போ எப்படி எழுதுவீங்க, இப்போ வெறும் ரேட்னா ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, கொலிஷன் ரேட். இப்போ கொலிஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு அதே தான், ரேட்டுக்கு பதிலாக கொலிஷன் ரேட் போட்டேன். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, சும்மா சொல்லி வராங்க, தேவையில்ல, டேரெக்டாக எழுதிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், கொலிஷன் ரேட் அதாவது மோதலோட வேகம் எதை சார்ந்து இருக்குமா, அதோட ரியாக்டன் ஸ்பீசிஸ் தான். என்னென்ன ரியாக்டன் ஸ்பீசிஸ்ப்பா, A2, அடுத்து என்னப்பா B2 அப்படின்ற ரியாக்டன் ஸ்பீசிஸோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா மோதலோட வேகமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உடனே இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈக்குவல் டு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன சேர்ப்பாங்கப்பா, ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்பாங்க. அந்த கான்ஸ்டன்ட் பேர் என்ன சொல்கிறாங்க, Z அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொலிஷன் ரேட் ஈக்குவல் டு Z இன்டூ A2, அடுத்து என்னதுப்பா B2, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ Z அப்படின்னா என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, இந்த இடத்துல கான்ஸ்டன்ட், அங்கே வந்துட்டு கேன்றது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அல்லது ரேட் கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல Z நம்ம என்ன வச்சுக்க போகிறோம், சும்மா கான்ஸ்டன்ட். அப்போ Z இஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு டேம் பார்த்தாச்சு. சரிங்களா, கொலிஷன் ரேட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் இன்வால்வ் இன் திஸ் கொலிஷன். அப்புறம் கொலிஷன் ரேட் அவர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈக்குவல் டு அங்கிட்டு கொண்டு வரனால ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துருக்காங்க. அந்த கான்ஸ்டன்ட் பேர் Z. சரிங்களா, Z கான்ஸ்டன்ட். சரிங்களா, அப்போ இந்த கான்சன்ட்ரேஷனை பொறுத்து மோதல் இருக்கும். ஏன்னா கொலிஷன் ரேட்னு என்னது, மோதலோட வேகம், கண்டிப்பாக மோதல் இருக்கும். அந்த மோதலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த எஃபெக்டிவ் கொலிஷனாக என்னன்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த மோதல் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாலிகுல்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ், அதான் மாலிகுல்ஸ், அந்த மாலிகுல்ஸ் கண்டிப்பாக ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்தால் தான் அது மோதலில் ஈடுபட முடியும். சரிங்களா, இப்போ மோதலில் ஈடுபட்டால் தான் நம்ம எஃபெக்டிவ் கொலிஷனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண முடியும். அதனால் இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி 2 மார்க் கொஸ்டினை கேட்பாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை ஆக்டிவேஷன் எனர்ஜி, சிம்பிள் என்னப்பா சொல்கிறாங்க, EA. ஈனா எனர்ஜி, ஏன்னா என்னது ஆக்டிவேஷன். சரிங்களா, கிளர் உரு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொலிஷன் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு மாலிகுலும் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வச்சுருக்கும். அந்த எனர்ஜி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு கரெக்டாக வர முடியும். அங்கே தான் என்ன நடக்கும், மோதல் நடக்கும். அப்போ மாலிகுல் பொசஸிங் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, தட் எனர்ஜி இஸ் கால்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. மாலிகுல்ஸ் பொசஸ்னா என்னது, அந்த இடத்துல கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, மாலிகுல் பொசஸ் ஏ மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. மினிமம் amount of molecules possess a minimum amount of energy is called activation energy அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதாவது மோதலுக்கு தேவையான குறைந்தபட்ச ஆற்றல், ஒவ்வொரு மாலிகுலும் ஒவ்வொரு மூலக்கூறுகளும் மோதலுக்கு தேவையான குறைந்தபட்ச ஆற்றலை கொண்டிருக்கும். அந்த குறைந்தபட்ச ஆற்றல் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த எனர்ஜி இருந்தால் தான் கண்டிப்பாக என்ன நடக்கும், இந்த எனர்ஜி இஸ் required ஃபார் என்னதுப்பா, கொலிஷன். கண்டிப்பாக சரிங்களா, required ஃபார் கொலிஷன். இது வந்துட்டு கண்டிப்பாக மோதலுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. கொலிஷன் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக
இது தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கப்பா, ஏ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, A2 அப்படின்னு வச்சுக்கோ, சாரி, அடுத்து என்னது B2 gives என்னதுப்பா 2AB அப்படின்ற மாதிரி. இது இந்த ரியாக்டன் ஸ்பீசிஸ் எல்லாமே கேசி ஸ்டேட்டில் வச்சுக்கோம். இந்த ரியாக்டன் ஸ்பீசிஸ் எல்லாமே எந்த ஸ்டேட்டில் பாருக்கு, கேசி ஸ்டேட்டில். அப்போ இந்த கேசி ஸ்டேட்டில் உள்ள மாலிகுலை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் கன்சிடர் பண்ண போகிறோம். எஸ்டிபி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, நான் இருக்கும் லாஸ்ட் இயர்லேயே படிச்சிருக்கோம். எஸ்டிபின்னு என்னப்பா சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், சரிங்களா, மாறாத வெப்ப அழுத்தம் அப்படின்ற மாதிரி. இந்த டெம்பரேச்சர் வந்துட்டு என்ன சொல்லணும், 298 கெல்வின்னும், இந்த ப்ரெஷர் என்ன சொல்லணும், 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா. இது ரெண்டு தான் என்னது, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். அப்போ இந்த வாயுக்களை வந்துட்டு நம்ம எந்த டெம்பரேச்சரில் எடுத்துக்கணும், 298 கெல்வின்லையும், இன்னொன்று எந்த டெம்பரேச்சரில் எடுத்துக்கணும், சாரி எந்த அழுத்தத்தில் எடுத்துக்கணும், 1 அட்மாஸ்பியர்லையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இது கொலிசன்ஸை பற்றி நம்ம பார்க்க முடியும். என்ன சொல்கிறாங்க, எஃபெக்டிவ் கொலிசனா அப்படின்றத செக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் மாதிரி கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன ஃபேக்டர் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அந்த இது எஃபெக்டிவ் கொலிசனாக இருந்ததுன்னா என்ன வருதான், F is equal to, சரிங்களா, F is equal to fraction of collision, சரிங்களா. ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன்னா எவ்வளோ மோதல் நடைபெற்றுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் மாதிரி சொல்லி இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது 10^18 அப்படின்ற மாதிரி ஒரு 18 மோதல் நடந்துச்சுன்னா, 10^18 கொலிஷன் நடந்தால் கண்டிப்பாக அது ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் எத்தனை கொலிஷன்ஸ் எஃபெக்டிவ் கொலிஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சும்மா அவங்க ஒரு கான்செப்டில் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் 4 மட்டும்தான் எஃபெக்டிவ் கொலிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஒரு 18 மோதல் குறைந்தபட்சம் நடக்குதுன்னா அதில் 4 மோதல் தான் என்ன நடக்குமா, ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமாம். ஏவும் பியும் ரியாக்ட் ஆகி ஏபி அப்படின்றது, மிச்சம் ஃபுல்லாக ஏஏ மோதும், இல்லைன்னா பிபி மோதும். அது வந்துட்டு இம்ப்ராப்பர் கொலிஷன், சரிங்களா. அப்போ ப்ராப்பர் கொலிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18ல் ஒரு 4 தான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அதனால என்ன சொல்கிறாங்க, இந்த ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு இது சும்மா நான் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு அவங்க காமிச்சிருக்காங்கப்பா, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் புக்கில் இருக்குது பாருங்கள். கொலிஷன், சரிங்களா, இந்த டெம்பரேச்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ரெஷர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஒரு மாலிகுல்ஸ் வந்துட்டு எப்படி மோதுறதுனால எவ்வளோ எஃபெக்டிவாக மாறுது, எவ்வளோ இம்ப்ராப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ எஃப்எஸ் ஈக்குவல் என்ன சொல்கிறாங்க, செகண்ட் ஃபேக்டர், அதாவது ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஒன்று பார்த்தோம் கொலிஷன் ரேட், செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு என்னதுப்பா ப்ராப்பர் கொலிஷன்ஸ், அதாவது எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ். அப்போ எஃப்எஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் EA/RT, சரிங்களா. உங்களுக்கு தெரியும் ஆர் அப்படின்னா என்னன்னு தெரியும், கேஸ் கான்ஸ்டன்ட், சரிங்களா. ஆரோட வேல்யூ என்னதுப்பா 8.314. நீங்கள் கேசி ஸ்டேட்டில் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, சரிங்களா. டீனா என்னது இந்த இடத்துல 298 கெல்வின் தான், சரிங்களா. இஎன் என்ன சொல்லியிருந்தோம், ஆக்டிவேஷன் எனர்ஜி, சரிங்களா. இஎன் என்னதுப்பா மாலிகுல்ஸ் possess a minimum amount of energy that is required for என்னது collision, that energy is called activation energy அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதான் இஏ. எஃப்ன்றது இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன்ஸ் அல்லது எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ். அவுட் ஆஃப் 18 கொலிஷன் நடக்குதுன்னா அவுட் ஆஃப் வந்துட்டு என்னது ஒன்லி 4 எஃபெக்டிவ் கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போ 2 ஃபேக்டர் முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொலிஷன் ரேட்டு, செகண்ட் ஒன் வந்துட்டு எஃபெக்டிவ் கொலிஷன். அது கூடால எஃபெக்டிவ் கொலிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், ஆக்டிவேஷன் எனர்ஜி பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு தேர்ட் ஒரு டைம் சொன்னோம்ப்பா, என்ன சொல்லியிருந்தோம், ப்ராப்பர் ஓரியன்டேஷனை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம், சரிங்களா. ப்ராப்பர் ஓரியன்டேஷன், இந்த எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்தால் தான் கண்டிப்பாக என்ன ஃபார்ம் பண்ணும், ஏபி அப்படின்ற ஒரு ஓரியன்டேஷன், சரிங்களா. ஓரியன்டேஷன் என்னது, அந்த ப்ராப்பராக அமைகிறது, சரிங்களா. அந்த மாதிரி ஏபி அப்படின்ற மாதிரி அமைகிறது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தேர்ட் ஃபேக்டர் பார்க்க போகிறோம், சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, 4 ஒன்லி எஃபெக்டிவ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. சரிங்களா. தேர்ட் ஒன்று வந்துட்டு இந்த எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் கிவ் ஏ ப்ராப்பர் ஓரியன்டேஷன், தட் இஸ் கால்ட் என்னப்பா சொல்கிறாங்க, ரோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஸ்டெரிக் ஃபேக்டர். அப்போ 3 டைம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஈக்குவேஷனில். ஃபர்ஸ்ட் ஒன் என்னப்பா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, கொலிஷன் ரேட். என்ன ஃபார்முலா எழுதுனீங்க, கண்டிப்பாக கொலிஷன் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈக்குவல் டு அங்கிட்டு மாற்றி இசட்டு. அடுத்து என்ன எழுதிருப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2 அண்ட் என்னதுப்பா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B2 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, அதாவது ரியாக்டன் ஸ்பீசிஸ் ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, செகண்ட் ஒன் வந்துட்டு அதில் வந்துட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன் எஃப் வேல்யூ என்ன சொல்லியிருப்பாங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருப்பாங்க, இ பவர் மைனஸ் EA/என்னது RT அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அடுத்து என்னப்பா சொல்லியிருப்பாங்க ஸ்டெரிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 டேம் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. மொத்தம் 3 டேம். இது 3 டேமையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரேட்டில் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ரேட்டில் என்ன பண்ண போகிறோம் 3ஐயும் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இது 3 தேர்ட் ஒன் பாருங்க. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரேட் என்னப்பா ரேட் ஈக்குவேஷன் எழுதுறோம்ல நம்ம எப்பயுமே எழுதுறது ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2 அண்ட் என்னதுப்பா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B2. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்ப்பா நம்ம கொலிஷன் ரேட்டுக்கு நம்ம ரேட் ஈக்குவேஷன் படி எழுத போறோம் சரிங்களா. அப்போ கொலிஷன் ரேட் அந்த படி எழுதுனீங்கன்னா என்ன எழுதுனீங்க இதையும் நம்ம ரேட்டுன்னு வச்சுக்கோமே. ரேட் இஸ் ஈக்குவல் டு உடனே இந்த கொலிஷனுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருப்போம் கொலிஷன் ரேட்டுக்கு பதிலாக Z into concentration of A2 into concentration of B2. அடுத்து செகண்ட் டைம் என்னப்பா சொல்லியிருப்பாங்க எஃபோட வேல்யூ என்ன போட்டிருப்பாங்க e பவர் மைனஸ் EA by RT. அடுத்து ஒரு ஸ்டெரிக் ஃபேக்டர் போட்டிருப்பாங்க ரோ. ஸ்டெரிக் ஃபேக்டர் என்னதுப்பா ரோ. இந்த மாதிரி 3 டேம் நம்ம பார்த்தோம். ஏன்னா இதுதான் இந்த கொலிஷன் ரேட்டுக்கு ஈக்குவலாக ரேட்டாக மாற்றணும்னா கொலிஷன் ரேட்டோட என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கணும் இந்த டேம் ஃபர்ஸ்ட் சரிங்களா. Z into A2 B2. அடுத்து என்னது எஃபெக்டிவ் கொலிஷன். அடுத்து ப்ராப்பர் ஓரியன்டேஷன். எஃபெக்டிவ் கொலிஷன் இஸ் ப்ராப்பர் ஓரியன்டேஷன் அப்படின்னு 3 டேம். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்க இது ஈக்குவேஷன் நம்பர் 1 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணுங்கப்பா சரிங்களா. கம்பேரிசன் மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore k is equal to சரிங்களா k is equal to இதெல்லாம் கேன்சல் ஆகும். A2 B2 இங்கே உள்ள A2 இங்கே உள்ள B2 இங்கே உள்ள ரேட்டு இங்கே உள்ள ரேட் இதெல்லாம் போயிட்டு என்ன மட்டும் இருக்கும் k is equal to Z into e பவர் மைனஸ் EA by RT. அடுத்து என்னதுப்பா ஸ்டெரிக் ஃபேக்டர் என்னது B அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இசட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட். கேனா ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்ட்டு எஃபெக்டிவ் கொலிஷன் இன்ட்டு ஸ்டெரிக் ஃபேக்டர். இதுதான்ப்பா கொலிஷன் தியரி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. மொத்தம் 3 ஃபேக்டர் சரிங்களா. கொலிஷன் தியரியை யார் கண்டுபிடிச்சா மேக்ஸ் ஸ்ட்ராட்ஸ் 1916. அடுத்து வில்லியம் லீவிஸ் 1918. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கால்குலேட் பண்ணணும் நம்மளுக்கு கொலிஷன் ரேட் கால்குலேட் பண்ணணும். செகண்ட் வந்துட்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு ஒரு டேம் பார்த்தோம் சரிங்களா. ஆக்டிவேஷன் எனர்ஜி. அடுத்து தேர்ட் டேம் என்ன பார்த்தோம் ஆக்டிவேஷன் எனர்ஜி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா தேர்ட் டேம் வந்துட்டு என்னது effective collisions, fractions of effective collision, fraction of effective collision. அடுத்து என்ன சொல்றாங்க fourth one அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் ஃபேக்டர் ப்ராப்பர் ஓரியன்டேஷன் கிவ்ஸ் ஸ்டெரிக் ஃபேக்டர். இது 4ஐயும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் தான் என்னது கொலிஷன் தியரியோட ஃபைனல் ஈக்குவேஷன் சரிங்களா. இப்போ அடுத்த டாபிக் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அர்கினியஸ் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் கொலிஷன் தியரி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும் நம்மளுக்கு அர்கினியஸ் ஈக்குவேஷன். ரொம்ப சிம்பிள். அதோட இன்டெகிரேட் ஃபார்ம் மட்டும் பார்த்துட்டோம்னா போதும் சரிங்களா.